அவர் தன்னுடைய காலத்திலிருந்து அவருடைய பணிகள் என்பது 3 முறை தமிழ்நாட்டில் முதலமைச்சராக அருகிலே அமர்ந்தார். 10,000 மைலுக்கு அப்பாலே சிகிச்சை பெறுகிற போது, தமிழ்நாட்டிலே கால் வைக்கிற போது அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்தார். அந்த தலைவர் மறைந்ததற்கு பிறகு இயக்கம் 2 கூறுகளாக போகிற போதுதான் 1987 புரட்சித் தலைவர் அம்மாவுடைய வழியிலே நான் பயணத்தை மேற்கொண்டேன். புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் அவருடைய சுற்றுப்பயணமாக இருந்தாலும் சரி, பல்வேறு ஆலோசனைகள் கேட்கின்ற போது பல்வேறு நண்பர்களோடு நானும் இணைந்து அந்த பணிகளை நான் மேற்கொண்டிருக்கிறேன். புரட்சித் தலைவரால் பாராட்டுதலை பெற்றிருக்கிறேன். எம்மையுமே தன்னுடைய தலையிலே விழுகிறது என்றாலும் கூட சறுக்காமல் வழுக்காமல் இந்த இயக்கத்திற்காகவும் எனக்காகவும் தன்னை அர்ப்பணித்தவர் என்று ஒரு பெரிய கேசட்டை உங்களுக்கு தெரியும். என்னுடைய திருமணத்திலே மட்டுமல்ல, திருச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கூட அந்த அளவுக்கு பாராட்டினார்.